என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வாழ்வதும் சாவதும் முன்னாள் நாவல் பகுதி 16. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். காலை எழுந்ததும் வழக்கம் போல் செழியல் தயாராகி பிளாட்டில் இருந்து இறங்கிவிட்டான். கயலை தேடி மருத்துவமனையாக சுற்றிவிட்டு அலுவலகம் வந்தவன் 10 மணி ஆன போது தன் மேலதிகாரியை அழைத்து லொகேஷனை கேட்டு வாங்கிய பிறகு புறப்பட்டான். தான் செல்லும் அந்த வீட்டை பற்றி இன்னும் தெளிவாக கேட்டறிந்த பிறகுதான் அவனது பயணம். அந்த வீட்டில் மொத்தம் 25 முதியவர்கள் வசிக்கிறார்கள். கணவன் மனைவியாக 5 தம்பதிகள், தனித்தனி நபர்களாக 15 பேர். அதில் 8 பெண்கள் 7 ஆண்கள். அனைவரும் கோடீஸ்வரர்கள். அதில் இப்போதும் பிசினஸ் மைண்டோடு இருக்கும் 10 பேர் தான் அவர்களது VIP கிளைண்ட்ஸ். இவர்களுக்கு தங்கள் கம்பெனியில் பங்கும் உண்டு. இதோ அவர்களை சந்திக்கதான் இந்த பயணம். கார் அந்த லொகேஷனை நோக்கி செல்லும் போதும் அவன் மனம் முழுவதும் கயலின் நினைவுகள். ஏய், நீ எங்கடி போன? உன்னை தேடி அலையாத இடமே இல்ல. நீயும் கண்ணுல சிக்கல, மீனாவும் சிக்கல. ஏண்டி என்னை இப்படி சாகடிக்கிற? கோபமாகவும் சத்தமாகவும் கேட்டே விட்டான். வழியில் கண்ட ஒரு மருத்துவமனையில் ஏறி கயல் அல்லது மீனா யாராவது இருக்கிறார்களா என்று விசாரித்தும் அவனுக்கு ஏமாற்றம். கயல் இருக்கும் இடத்திற்கு தான் செல்கிறோம் என்று அறியாத ஒரு பயணம். இதோ சரியாக 11 மணி ஆன போது முதியவர்களின் வீட்டை எட்டிவிட்டான். மிகவும் அழகான பிரம்மாண்டமான ஒரு வீடு. கேட்டிலேயே ஒரு செக்யூரிட்டி. அவரிடம் அனுமதி பெற்று உள்ளே வந்தவனை ஒரு பணிப்பெண் மீட்டிங் நடக்கும் அந்த அறைக்கு அழைத்து வந்தாள். 10 பேரும் அவனுக்காக காத்திருக்கிறார்கள். மீட்டிங்கும் ஆரம்பமாகிவிட்டது. தன் மேலதிகாரி கூறிய அனைத்தையும் மிகவும் சிறப்பாக செய்து முடித்தவன் அந்த முதியவர்களின் சந்தேகங்களையும் மிகவும் அழகாக தெளிவுபடுத்திவிட, இன்னும் சில கேள்விகளை கேட்டு தங்கள் சந்தேகங்களை தீர்த்து கொண்டவர்கள் மதியம் 1 மணி ஆனதால் அவனையும் தங்களோடு சாப்பிட அழைத்தனர். இல்ல, நான் அவசரமா கிளம்பணும் என்று கூறி அவன் எழ முயல, சாப்பிட எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னைக்கு ஒரு சிறப்பு விருந்து இங்க இருக்கு. இந்திய சாப்பாடு சாப்பிடணும்னு எங்களுக்கு ஆசை. அத சொன்னதும் எங்களை பாத்துக்கிற இந்திய டாக்டர் கயலும் நர்ஸ் மீனாவும் எங்களுக்காக இந்திய உணவை சமைக்கிறாங்க. நீங்களும் இந்தியர் தானே? உங்க நாட்டு உணவை சாப்பிட்டு நாளாகி இருக்கு இல்லையா? எங்க கூட சாப்பிடுங்க ஒருவர் கூற, அந்த முதியவர் கயல் என்று உச்சரித்தது அவன் செவியில் கயலாக விழவில்லை, கோயலாக தான் விழுந்தது. மீனா என்றது கூட மினா என்றுதான் அவன் செவியில் விழுந்தது. அவர்கள் உச்சரிப்பு அப்படிதான் இருக்கிறது. இல்ல, நான் என்று ஏதோ கூற வந்தவனுக்கு அவர்கள் டாக்டர் என்றும் நர்ஸ் என்றும் கூறியது நினைவு வர அவர்களது உச்சரிப்பை அவன் உச்சரித்து பார்த்தான். கோயல் மினா. அது ஒருவேளை கயல் மீனாவா இருக்குமோ? பளிச்சென்ற ஒரு ஒளி அவன் விழிகளில் மின்னியது. நீங்க என்ன சொன்னீங்க? டாக்டர் கயல் நர்ஸ் மீனாவா என்று கேட்டான். ஆம் என்று அந்த முதியவர் கூற, சரி அப்ப நான் சாப்பிட்டுட்டே போறேன் மிகுந்த உற்சாகத்தோடு அவன் கூற, அதுவரை சென்று விடுவதில் குறியாக இருந்தவன் அவர்கள் பேரை கேட்டதும் சரி என்றது அவர்களுக்கு வியப்பு. என்ன பேரு பிடிச்சிருந்தாதான் சாப்பிட வருவீங்களா? ஒரு பெண்மணி குறும்பாக கேட்க, அப்படி இல்ல, இப்ப பசிக்குது என்று கூறி சமாளித்தான். அதை கேட்டு அனைவரும் சிரித்தனர். அவனையும் அழைத்துக் கொண்டு உணவு மேஜைக்கு வரும்போது மற்ற 15 பேரும் அங்கு வேலை பார்க்கும் அனைவரும் அவர்களுக்காக உணவு மேஜையின் முன்னால் காத்திருக்கிறார்கள். அவன் விழிகள் கயல் மீனாவை தேடியது. அவர்கள் இருவரையும் காணவில்லை. அவனையும் அமர்த்திவிட்டு வந்த 10 பேரும் அமர்ந்து கொண்டனர். ஆவலாய் அவன் விழிகள் கயல் மீனாவை எதிர்பார்க்க, இதோ மணக்க மணக்க சாம்பார் என்று கூறியபடியே சாம்பார் பாத்திரத்தோடு வெளியே வந்தாள் மீனா. அவளோடு இன்னும் 1-2 பேர் பப்படம் பாயசம் என்று ஏதேதோ கொண்டு வந்து மேஜை மீது வைத்தனர். இருக்கையில் அமர்ந்திருக்கும் செழியனை அவள் கவனிக்கவே இல்லை. 25 பேர் மட்டுமா? வீட்டில் வேலை பார்க்கும் அனைவரும் மேஜையின் முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள் அல்லவா? இதில் அவனை எப்படி கவனிப்பது? இதோ சுவையான பால் பாயசம் என்று கூறியபடியே கயலும் சமையல் அறையில் இருந்து பால் பாயச பாத்திரத்தோடு வெளியே வந்தாள். அவளோடு இன்னும் 1-2 பேர் பொரியல் வறுவல் என்று ஏதேதோ கொண்டு வந்து மேஜை மீது வைத்தனர். கயலை கண்டதும் இருக்கையில் அமர்ந்திருக்கும் செழியனுக்கு என்னவென்று சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம். அதையும் தாண்டி 1 மாதத்திற்கு மேல் இருவரும் தன்னை அலைய வைத்து விட்டார்களே என்ற கோபம். அதையும் தாண்டி மிகவும் பாதுகாப்பான கரங்களில் தான் இருவரும் இருக்கிறார்கள் என்ற நிம்மதி. பப்படம், பாயசம், ரசம், மோர் என்று வகை வகையாக சமைத்து மேஜை மீது வைத்திருக்கிறார்கள்.
அனைத்தும் மேஜை மீது வந்துவிட்டது. கயலும் மீனாவும் அவர்களுக்கு உதவியவர்களும் வந்து மேஜையின் முன்னால் அமர, முதல்ல உங்க எல்லாருக்கும் ஒரு சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்துறோம் என்று கூறி ஒரு முதியவர் செழியனை அறிமுகப்படுத்த கயல் மீனா இருவரும் அவனை அப்போதுதான் கவனித்தனர். இருவரின் விழிகளிலும் நடுக்கம். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அதை முதியவர்கள் அனைவரும் கவனித்தனர். இருவரின் முகத்திலும் கண்ட அந்த மாற்றம் செழியனுக்கும் அவர்களுக்கும் ஏதோ உறவு இருக்கிறது என்று அனைவருக்கும் உறக்க கூறியது. இதுல சிறப்பு என்னன்னா, கயல் மீனா அப்படின்னு 2 பேர் தான் சமைச்சாங்கன்னு சொன்னதால மட்டும்தான் இந்த செழியன் நம்ம கூட சாப்பிட ஒத்துக்கிட்டாரு என்று கூறிய அந்த முதியவர், கயல் மீனா முகத்தை பார்த்தா இதுல ஏதோ இருக்குன்னு எனக்கு தோணுது என்றும் அந்த முதியவர் கூற, ஆமா சார் இருக்கு, ஆனா அதை சாப்பிட்ட பிறகு பேசலாமா, எல்லாரும் பசியா இருக்கீங்க என்றான் செழியன். அதுவும் சரிதான் என்று கூறிய அந்த முதியவர் அமர, கயல் மீனா இருவரும் உண்டு எழும் வரை தொங்க போட்ட தலையை உயர்த்தவே இல்லை. உணவை முடித்துவிட்டு அனைவரும் எழுந்து விட்டனர். வசதியாக ஹாலிலும் வந்து அமர்ந்தாகிவிட்டது. இப்ப பேசலாமே என்று ஒரு பெண்மணி கூற, முதல்ல நான் கயல் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். செழியன் கூற, ஓகே, அந்த ரூம் ஃப்ரீயா தான் இருக்கு, நீங்க அங்க போய் பேசலாம் ஒருவர் கூற, தயங்கி தயங்கி செழியனோடு அறைக்குள் வந்தாள் கயல். அறைக்குள் வந்ததும் ஓங்கி அவள் கன்னத்தில் ஒரு அறை விட்டவன் அதே வேகத்தில் அவளை இழுத்து கட்டி அணைத்தான். இந்த அடியை உனக்கு கொடுக்காம நான் இங்கிருந்து போயிட்டா இன்னைக்கு நைட் என்னால நிம்மதியா தூங்கவே முடியாதுடி. ஆனா அடிச்சுட்டு உன்னை அப்படியே விட்டுட்டு போனாலும் கண்டிப்பா நிம்மதியா தூங்க முடியாது. என்ன நீ ரொம்ப அலைய வச்சுட்ட தெரியுமா, துடிக்க வச்சுட்ட, தவிக்க வச்சுட்ட. தூங்காம இத்தனை நாள் ஆச்சு தெரியுமா. உன்னை தேடி அலையாத இடமே இல்ல. இந்தியாவுக்கு போயிருப்பியோன்ற சந்தேகம் கூட வந்தது. அடுத்த வாரம் லீவ் எடுத்துட்டு இந்தியா போகவும் முடிவு பண்ணியிருக்க. அவன் பேசிக்கொண்டே இருக்க அவன் மார்பில் முகம் புதைத்து சாய்ந்திருந்த கயல் அழுதாள். எனக்கு புரியுது, எனக்கு தொல்லை கொடுக்க கூடாதுன்னு நீ ஒதுங்கி போறது எனக்கு புரியுது. ஆனா நீ எனக்கு தொல்லை இல்ல கயல், நீதான் என்னுடைய உயிர் மூச்சு. நீ இல்லாம எப்படி கயல்னா? அவனால் அதற்கு மேல் பேச முடியவில்லை. அவளை இறுக்கமாக கட்டி அணைத்தவன், வெளியே இருக்கிறவங்க நமக்காக காத்திருக்காங்க, சரிவா, நம்ம பஞ்சாயத்தை அப்புறம் பொறுமையா வச்சுக்கலாம் என்று கூறியவன் அவளையும் அழைத்துக் கொண்டு வெளியே வரும்போது கயல் தன் கண்ணீரை துடைத்திருந்தாலும் சிவந்த அவளது விழிகள் அவள் அழுததை காட்டி கொடுத்தது. கன்னத்தில் பதிந்திருந்த அவனது விரல்கள் அவன் அடித்ததையும் காட்டி கொடுக்க செழியனை கோபமாக பார்த்த முதியவர்கள், அடிச்சியா செழியன் என்று ஒரே குரலில் கேட்க, இல்ல அவர் என்ன அடிக்கல, தெரியாம அவருடைய கை பட்டுடுச்சு என்று கூறி கயல் சமாளிக்க, அப்ப சரி, இந்த அடியை நீயே கேட்டு வாங்கிக்கிட்ட போல என்று ஒரு பெண்மணி குறும்பாக கூற கயல் சிரித்தாள். அதற்குள் மீனா செழியன் கயல் பற்றிய கதையை சுருக்கமாக கூறிவிட்டாள். நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழணும், அததான் உங்க கதையை கேட்டுட்டு இருக்க அன்பான உள்ளங்களும் இப்ப உங்க கதையை தெரிஞ்சுக்கிட்ட நாங்களும் விரும்புறோம். நந்தனா வேணும்னா வேற யாராவது ஒருத்தர கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம், அது ஒண்ணும் அவளுக்கு புதுசு இல்லையே ஒருவர் கூற, ஆமா அதுதான் சரி என்று அனைவரும் கூற, நீங்க மட்டும் இல்ல, அததான் நானும் விரும்புறேன். ஆனா எனக்கு எந்த கால அவகாசத்தையும் கொடுக்காம கயலும் மீனாவும் மறுநாளே பிளாட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னுடைய வாழ்க்கையில இனி ஒரு பொண்ணு இருந்தா அது கயல் தான். எனக்கு இன்னொரு கல்யாணம் இருந்தா அது கண்டிப்பா கயல் கூட தான். அதுல நான் உறுதியா இருக்கேன் அவன் கூற, அப்படின்னா நந்தனாவை எப்படி சரி கட்ட போற செழியன் ஒருவர் கேட்டார். தெரியல, ஆனா சீக்கிரமாவே அவளை சரி கட்டணும். ஆனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீ கயல கல்யாணம் செஞ்சுக்கிட்டாலும் அவ இங்கதான் இருக்கணும், நீயும் இங்கதான் இருக்கணும், அதுதான் எங்க ஆசை. நீங்க எங்களை விட்டுட்டு இந்தியாவுக்கு போய் செட்டில் ஆயிடக்கூடாது. அப்படி செட்டில் ஆகணும்னு நீங்க ஆசைப்பட்டா எங்க மரணத்துக்கு பிறகு போங்க ஒருவர் கூற, அப்பவும் உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் இங்க வந்துடுவாங்களே, அவங்களையெல்லாம் விட்டுட்டு நாங்க எப்படி இந்தியா போக முடியும்? அது மட்டும் இல்ல, கடைசி காலத்துல உங்களை மாதிரியே நாங்களும் இங்கேயே இப்படியே வாழணும்னு தான் ஆசைப்படுறோம். அதனால செழியனுடைய அனுமதியோட நான் இங்கேயே தான் இருப்பேன். மீனா விஷயம் எப்படின்னு தெரியல. இல்ல இல்ல, நானும் இங்கேயே தான் இருப்பேன். கடைசி காலத்துல இப்படி வாழதான் எனக்கும் விருப்பம் மீனாவும் கூற, கயல் நீ இங்கேயே இருக்க ஆசைப்படும் போது நான் மட்டும் தனியா இந்தியா போக முடியுமா? எனக்கு கூட கடைசி காலத்துல இப்படி வாழதான் ஆசையா இருக்கு. இப்ப எல்லாம் பிள்ளைங்களுக்கு பெற்றோர் பாரம் ஆகுற காலம். அவங்களுக்கு எந்த ஒரு பாரமும் இல்லாம இப்படி
நமக்கு பிடிச்சவங்களோட வாழறது ஒரு சுகம்தான். இப்படி வாழ்ந்தா போதும்னு எனக்கும் தோணுது. செழியனும் கூற, இத கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க கூட இப்படி ஒரு வாழ்க்கையை யோசிச்சுதான் இப்படி ஒரு வீட்டையும் உருவாக்கி இங்க இப்படி நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒருவர் கூற, அவர்களது உரையாடல் தொடர்ந்து அப்படியே சென்று கொண்டே இருந்தது. நேரம் போனதை செழியன் அறியவே இல்லை. அவனது மேலதிகாரி அழைக்கும் போதுதான் அவருக்கு எந்த பதிலும் கொடுக்கவில்லையே என்ற நினைவு அவனுக்கு வந்தது. அவரது அழைப்பை ஏற்று பேசிய பிறகு, சார், நான் உங்களை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வரேன் என்று கூறிய அழைப்பை துண்டித்தவன் என்று பொதுவாக முதியவர்களை பார்த்து கூறிவிட்டு கயலை பார்த்தான். போயிட்டு வந்துடுறேன், உங்ககிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு என்று கூறிவிட்டு மீனாவை பார்த்தான். நீ கூட என்னுடைய நம்பரை பிளாக் பண்ணி வச்சுட்டல? சாரி, கயல் சொல்லிதான். புரியுது. 2 பேரும் கூட்டு சேர்ந்து என்ன நல்லா ஏமாத்திட்டீங்க. நீங்க 2 பேரும் என்ன ரொம்ப அலைய வச்சுட்டீங்க. டே நைட் பார்க்காம தூங்காம சாப்பிடாம எப்படி அலைஞ்ச தெரியுமா? உங்க 2 பேரையும் மன்னிக்கவே கூடாதுன்னு தான் முதல்ல நினைச்சேன். ஆனா நீங்க 2 பேரும் ரொம்ப அழகான சேஃபான இந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, நிம்மதியாவும் இருக்கு. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன் என்று கூறியவன் விடை பெற்றுக் கொண்டான். பகுதி 16 நிறைவடைந்தது. பகுதி 17 உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.